மாணவ மாணவியர் ஆகியோரும் பங்கேற்றனர். நாட்டின் படைபலத்தை உணர்த்தும் வகையில் அதன் பல்வேறு வாகனங்களும் கருவிகளும் அணிவகுப்பில் இடம்பெற்றன. இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் நேபாள மன்னர் பீரேந்திரா பிக்ரம் ஷாவும் ராணி ஐஸ்வர்யா ராஜ்யலட்சுமியும் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். குடியரசு துணைத் தலைவர் திரு கிருஷ்ணகாந்த், பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பேயி, மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வெளிநாட்டு பிரமுகர்கள் இந்த அணிவகுப்பை பார்வையிட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் இன்று காலை மாநில ஆளுநர் செல்வி பாத்திமா பீவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் திரு மு கருணாநிதி, மாநில அமைச்சர்கள், சென்னை மாநகர மேயர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பிரமுகர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். முப்படை வீரர்கள், தமிழ்நாடு காவல்துறை, ஓய்வு பெற்ற படை வீரர்கள், தேசிய மாணவர் படை, சாலை பாதுகாப்பு ரோந்து பிரிவினர் ஆகியோரின் அணிவகுப்பு நடைபெற்றது. குமாரசாமி அவர்கள் இந்த ஊர்தியில் வந்து கொண்டிருக்கிறார். வான்படைப்பில் முன்னாள் படையினர் Safety patrol for girls led by தலைமையில் இங்கே இசைக்கப்படுகிறது. தேசிய ஒருமைப்பாடு, மத நல்லிணக்கம் ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்த வண்ணமிகு குடியரசு தின அணிவகுப்பை காண ஆயிரக்கணக்கில் மக்கள் குழுமியிருந்தனர். இதை பார்த்த செல்வி சுகுணா மற்றும் செல்வி கவிதா தங்கள் உயிரையும் துச்சமென மதித்து பிரபல அணுசக்தி விஞ்ஞானி டாக்டர் ஆர் சிதம்பரம், கர்நாடக இசை கலைஞர் டி கே பட்டம்மாள் உட்பட 14 பேருக்கு இந்த ஆண்டுக்கான நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்படுகின்றன. பீகார் மாநிலம் ஜஹனாபாத் மாவட்டம் சங்கர்பினா கிராமத்தில் 19 பேர் நேற்று இரவு ரன்வீர் சேனா அமைப்பால் படுகொலை செய்யப்பட்டனர். இவர்களில் 6 பேர் குழந்தைகள், 5 பேர் பெண்கள். தலித் மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது ரன்வீர் சேனா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் துப்பாக்கிகளால் சரமாரியாக சுட்டனர். சிலரை வீட்டிற்கு வெளியே இழுத்துச் சென்று படுகொலை செய்திருப்பதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த பகுதி முழுவதையும் காவல்துறையினர் சூழ்ந்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகிறார்கள். கொலம்பியாவில் நேற்று ஏற்பட்ட மிக பெரும் நிலநடுக்கத்தில் 500 பேர் உயிரிழந்தார்கள். சுமார் 1000 பேர் காயமடைந்தார்கள். சுமார் 50 வினாடிகள் நீடித்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவாகி இருந்தது. நாளை மறுநாள் சென்னையில் துவங்கவுள்ள இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் பாகிஸ்தான் குழுவினர் நேற்று இரவு சென்னை வந்து சேர்ந்தனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அணி தலைவர் வாசிம் அக்ரம், அணியின் மேலாளர் ஷாரியார் கான் ஆகியோர் பாகிஸ்தான் அணியினருக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பு திருப்திகரமாக உள்ளது என்று கூறினார்கள். மெல்பர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் லியாண்டர் பேஸ், மகேஷ் பூபதி இணை ஆடவர் இரட்டையர் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம். கீதம் சங்கீதம் வழங்குபவர்கள் செர்வோல் லூப்ரிகன்ட்ஸ், ஜான்சன் அண்ட் ஜான்சன், மில்கா பி, ஆங்கர் டூத் பேஸ்ட், ஹார்லிக்ஸ், கோத்ரெஜ் ஜிஇ மற்றும் டிபியர்ஸ்.
வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம சந்திக்க போறது இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்பவே பாப்புலரான ஒரு இந்தியன் தமிழ் மியூசிக் டைரக்டர். யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் தி கிரேட் மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான். வணக்கம் ரஹ்மான் சார். எல்லாரும் இன்டர்வியூல முதலா கேக்குற கேள்விதான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். சினிமால மியூசிக் பண்ண உங்களுக்கு முதலா எப்படி சான்ஸ் கிடைச்சது? I was working for a commercial producer called Trilok Sharda Productions, and they were related to Mani Ratnam, and one of our commercials won an award, and we had a party, and in that party Mani Ratnam was there, and that's the first time I met him. And 3-4 months later he wanted to see me because my friends had told really high about me to him, and he came to the studio and he was looking for a music director, and he heard my stuff and he found me. ஒரு கீபோர்ட் பிளேயரா உங்க கெரியர் ஆரம்பிச்சீங்க. அப்புறம் விளம்பர படங்களுக்கு மியூசிக் பண்ணீங்க. இப்போ சினிமாக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. விளம்பர படங்களுக்கு இசையமைக்கிறதுக்கும் சினிமாக்கு இசையமைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்றீங்க? I was not very sure that I could do films because the way I wanted. So I refused a lot of offers which came to me when I was working in Telugu as a keyboard player. But when I met Mani Ratnam first, I was already a fan of his, and speaking to him felt that I could do something totally different from what was there in the music field, and it was a team effort which we did and which succeeded. That was Roja, the first film. மணிரத்னம், சங்கர், ராம்கோபால் வர்மான்னு இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய டைரக்டர்ஸோட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களோட படங்களுக்கு இசையமைச்ச அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். With Shankar, he's full of life, and his film making is very young, and he wants a particular style which would reach A, B, C, D and everything, and so he expects whatever his choice is on the bullseye, because he doesn't want anything else. He doesn't want a choice. He just wants that. So he's very clear about what he wants. And in Jeans, we've tried a totally different style, which is young and traditional. Because most of the film was shot abroad, and I didn't want to get too much into the Western thing. So we've combined Indian culture with the Western. ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் Raji found a very small theme, and which can be magnified and be made into a very great musical film. And each song was to be highlighted in that.
And the first song was, of course, a prayer song on Jesus, and the second song was a heroine introduction song, which was Avara Gaure. And third was a song where there was a musical group in the film which started the career and which became big, so it had a story by itself, which is Ooh La La La, and that's why we had a lot of variations in the song, which made it a remarkable song. மதுர மாமர கிளையிலே பச்சைக்கிளி ஒண்ணு கேட்டது கேள்வி என்ன? என் கண்ணு ரொம்ப அழகா, என் வெக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வி என்னை கேட்ட என்ன நான் பாடுவேன். நெடுச்சாலையிலே மாட்டு வண்டியிலே போராளே பொண்ணு ஒரு பொண்ணு கட்டியது என்ன புடவை என்றே வானவில்லின் வண்ணம் என்றார். மழை துளி மண்ணில் வந்து சிந்த எழுகிறதே ஒரு வாசம், அது என வானவில்லில் கொண்டு சேர்த்து விடுகிறதே சில நேரம். மனம் இருந்தால் துயர் இல்லையே, பறவையை போல் உடல் இருந்தால் பயம் இல்லையே. தந்தானே தந்தானே கையில் பூமி தந்தானே, வளமோடு வாழத்தானே. மழை துளி மண்ணில் வந்து சிந்த எழுகிறதே ஒரு வாசம், அது என்னை வானவில்லை கொண்டு சேர்த்து விடுகிறதே சில நேரம். மதுர மாமர கிளையிலே பச்சைக்கிளி ஒண்ணு கேட்டது கேள்வி என்ன? என் கண்ணு ரொம்ப அழகா, என் வெக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வி என்னை கேட்ட என்ன நான் பாடுவேன்.
கண்கள் தந்தானே தெரியெல்லாம் இன்பத்தேனே ஒலிகளிலே ஓவியங்கள் தெரிகின்றதே மனத்திரையில் காட்சிகளுமே தெரிகின்றதே தந்தானே தந்தானே மேக கூட்டம் தந்தானே இடியெல்லாம் தாளம் தானே மழை துளி மண்ணில் வந்து சிந்த சிந்த எழுகிறதே ஒரு வாசம் அது என்னை வானவில்லில் கொண்டு சேர்த்து விடுகிறதே சில நேரம் ஒரு குறுகிய காலத்துல நிறைய புதிய பாடகர்கள் உங்க படங்கள் மூலமா அறிமுகமாயிருக்காங்க. யூசுவலா மியூசிக் டைரக்டர்ஸ் மார்க்கெட்ல இருக்கிறவங்களை வச்சுதான் பாட வைப்பாங்க. நீங்க நிறைய புதியவர்களை அறிமுகப்படுத்த என்ன காரணம்? Basically, I had the time, and sometimes what sounds good to ears is enough rather than names, because the song can sound good with a street kind of singer, but it might sound a little artificial with a very known singer. So this was the formula behind that, and I didn't do this alone because I used to ask suggestions about the singers with the directors also, and with their approach